ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்ச நாளாகவே வீடியோ எதுவும் போடலை, எல்லாருமே கேட்டுட்டு கூட இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ தான் அதை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இனி எஸ்கியூஸ் சொல்லாமல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி போடுற கிளாஸோட ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ப்ரூஃப் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் என்னென்ன ப்ரூஃப் சென்ட் பண்ணணும் அப்படின்றத குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ரெக்கார்ட்ஸையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து க்ரூம் அண்ட் ப்ரைடோட ஒரே ஒரு ஃபிகர் மட்டும் பார்க்கலாம். அதை வச்சு ஃபார்மட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் ஹேண்டை எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஓகே ஃபைன். ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாக ட்ரா பண்ணுற மாதிரியான ஃபிகர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இது வந்து எல்லாருமே பண்ணிடலாம். எனக்கு வந்து வராது அப்படின்றத விட்டுறாமல் கொஞ்சம் ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணி காட்டுறேன். அகைன் வந்து மெக்கந்தி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து ட்ரா பண்ணணும். அதுக்கும் கீழே மைல்டாக ஒரு குட்டி கர்வ் லைன், அதுலேருந்து பெண்ட் பண்ணி நோஸ் வந்து போட்டுக்கலாம். மேலே போட்டிருக்கிறது ஃபோர்ஹெட், அதுக்கும் கீழே நோஸ் வந்து பண்ணியிருக்கோம். நோஸ்லேருந்து ஒரு சின்ன கர்வ் கொடுத்து லிப் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு சின்ன பெண்ட், அகைன் அப்பர் லிப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் லோயர் லிப் ட்ரா பண்ணி ஒரு குட்டி கர்வ் கொடுத்து அதோட ஜா லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ தான் ஃபேஸோட அவுட்லைன். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 2-3 டைம்ஸ் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டோம்ல, அதுலேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் எடுத்து நோஸ்க்கு கரெக்டாக நோஸ் கிட்ட அதை லைட்டாக ஜிக்ஸாக்காக போட்டுடுறோம். இது வந்து ஹேர் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஹேர் லைட்டாக அப்படியே கர்வ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக ஹேர் இருக்காத அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது பேலன்ஸ் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஐஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐப்ரோ, அதுக்கப்புறமா ஐஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். நல்லாவே விங்ஸ் வந்து கொடுக்கலாம் கேர்ள்ன்றதுனால. நல்லா ஷார்ப் விங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு ஐபால் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்குள்ளே அப்படியே மைல்டாக ஷேட் பண்ணிக்கணும், ஃபுல்லாக ஷேடிங் கொடுக்க வேணாம். இப்போது சர்க்கிளை கனெக்ட் பண்ணுற மாதிரி விங்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் கொடுத்துட்டோம்னா ஐஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும். நோஸில் ஒரு குட்டி டாட், நோஸ் பின் வைக்கிறது மாதிரி. நெக்ஸ்ட்டு மேலே ஹேர் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கரெக்டாக நோஸ் வரைக்கும் அந்த லைன், நோஸ் கிட்ட ஒரு சின்ன கொஷின் மார்க் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள்குள்ளே சின்ன டாட் வச்சு ஃபுல்லாக ஹார்ம்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து கமல் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஜும்கா ஷேப் போடுவோம்ல அது மாதிரி. இது கொஞ்சம் பெருசாக போடணும். இப்போது அதோட பன் போடுறதுக்கு ஹெட் பார்ட் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கைட்லைன் மேக் பண்ணி பண்ணுங்கள். அது இயர்கிட்ட வந்து முடியணும். நெக்ஸ்ட் அது குட்டியாக ஃப்ரில் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பன் வந்து போடுங்க. அந்த ஃப்ரில் வந்து ஃப்ளார் செட்டிங் மாதிரி இருக்கணும், அதுக்கு கீழே பன் வந்து இருக்கணும். இப்போது ஜாய் லைனில் சின்னதாக ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு அந்த லைனை கவர் பண்ணி ஒரு சர்க்கிள், அதாவது ஓவல் ஷேப்பில் ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். இது வந்து நமக்கு நெக் பார்ட்டு. ஜூம் பண்ணி இருக்கிறதுனால ஓரளவு கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் ட்ரா பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பென்சில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எரேஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போது ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் மெக்கந்தியில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போது நம்ம பென்சில் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இது மேலவே வந்து மெக்கந்தியில் ட்ரா பண்ணுங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போது மெக்கந்தியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மெக்கந்தியில் ட்ரா பண்ணுறதுக்கு சர்க்கிள் அப்படி இல்லைன்னா திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது டிக்காவோட அந்த சென்டருக்கு இதுலேருந்து சின்னதாக ஒரு பெண்ட் கொடுத்து ஒரு கர்வ் லைன் கொடுத்து அகைன் நம்ம நோஸ் வந்து ட்ரா பண்ணணும். நோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதோட லிப் ட்ரா பண்ணும்போது சின்னதாக ஒரு கர்வ் லைன் கொடுத்து தான் லிப் ட்ரா பண்ணணும். நோஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படியே லிப் வந்து ட்ரா பண்ணிடாதீங்க. சின்ன பெண்ட் கொடுத்து அதில் லிப் வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லோயர் லிப் ட்ரா பண்ணி ஜா லைன் வந்து பெண்ட் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் பார்க்கும்போது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ உங்களுக்கு பார்க்கும்போதும் தெரியும் இல்லையா. நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற வரைக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நான் நல்லா திலகம் ஷேப்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் கொடுத்து அதை நோஸ் கிட்ட வரும்போது அதை சிக்ஸாக்காக மாற்றிடணும். அகைன் அதே மாதிரி இன்னொரு லைன் கொடுத்து நோஸ் கிட்ட வந்து ஒரு சின்ன கொஷின் மார்க்குக்கு பண்ணுவோம் இல்லையா, ஒரு பென் மாதிரி, அது மாதிரி கொடுத்துட்டு அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் கவர் பண்ணி ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இது நம்ம கம்மலுக்கு பேஸ் போடுற ஸ்டட் மாதிரி. இப்போது ஐ பார்ட் வந்து நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிட்ட ஐப்ரோ வரணும். ஐப்ரோவில் நல்லா ஷார்ப்பாகவே கொடுக்கலாம், கேர்ள் ஐப்ரோ அப்படின்றதுனால. அதே மாதிரி ஐஸோட விங் லைனும் பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக கொடுங்க. நம்ம கேர்ள்ஸ் கொடுக்கும்போது நல்லா ஷார்ப்பாக என்ஹான்ஸ் பண்ணலாம். பாய்ஸ் கொடுக்கும்போது அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஐபால் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே டார்க் பண்ணாமல் லைட்டாக உள்ள ஒரு ஒயிட் பார்ட் கொடுத்துட்டு ஐபால் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது ஜா லைனோட சென்டர் பார்ட்டில் ஒரு குட்டி கர்வ் லைன் எடுத்து அதுக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள், அதாவது ஓவல் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணணும். இது வந்துட்டு நமக்கு நெக் பார்ட்டு. அதுக்கு அப்புறமா நம்ம கம்மல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்டட் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கும் கீழே கம்மலோட பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, சின்னதாக ஒரு ஜிம்கா மாதிரி. கீழே முடிஞ்சிருச்சு. இப்போது ஹெட் பார்ட்டுக்கு வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அது நல்லா கரெக்டாக நம்ம அந்த இயர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்பேஸ் கிட்ட ஃபினிஷ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா பன் வந்து நம்ம போட்டுக்கலாம். பன்னுக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிட்டோம்னா பன் வந்து ரெடி ஆகிடும். இது வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிரிட்டை வந்து போடுவோம்ல அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஈவன் எது வேணாலும் நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷிங் தான், நீங்கள் எப்படி வேணாலுமே கொடுத்துக்கலாம். இப்போது ஹெட் பார்ட்டில் ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைலைன் மேக் பண்ணி அந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓரளவு ஈவனாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஃபில்லிங் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கிட்ட ஒரு லைன் கொடுத்தோம்ல, அந்த லைனில் நீங்கள் கொஞ்சம் ஹம்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்காவோட ஜாயிண்ட் லைன்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நோஸ் அண்ட் வந்து பிந்திக்கு ஒரு டாட் வந்து வச்சுக்கிறேன். அகைன் இதை வந்து நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டிக்காவுக்கான ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பெண்ட், அதிலிருந்து நோஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது லிப்ஸ்க்கு அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப் அண்ட் ஜா லைன் வந்து கர்வ் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. இப்போது ஹேர் பார்ட் வந்து கொடுத்துட்டு அகைன் ஒரு லைன் போட்டு அந்த லைனில் சின்ன கொஷின் மார்க் மாதிரி ட்ரா பண்ணி அதுதான் வந்து நம்ம இயரிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். உள்ள ஐஸ்க்கு பாருங்கள், ஐப்ரோஸ் அண்ட் வந்து ஐஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அது அந்த கரெக்டாக நம்ம பெண்ட் பண்ணியிருக்க லைன்ஸ் கிட்ட வரணும். நோஸ் அண்ட் பிந்திக்கு, நோஸ் பின் அண்ட் பிந்திக்கு டாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இயரிங்ஸ் ஸ்டட் போட்டுட்டு கீழே உள்ள ஜிம்கா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் பன் பாருங்கள், 2 லைன் மாதிரி கொடுத்து பன் போட்டிருக்கேன். இங்கே ஃப்ரில் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு. இப்போது இங்கே பாருங்கள், நான் அந்த டிக்காவோட லைனுக்கு ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில்லிங் கொடுக்குறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஃப்ளார் ஷேப் ட்ரா பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பன் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட விஷயம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணலாம். இப்படி ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுக்கலாம், இல்லைன்னா சிக்ஸாக் போட்டோம்ல அது மாதிரி கொடுக்கலாம். எது வேணாலுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது நெக் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போ இது பண்ணியாச்சு. கீழே உள்ள பார்ட், அதாவது அதோட பாடி பார்ட்டை மைல்டாக நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போது நெக் பார்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் ஹம்ஸ் கொடுத்து அதை வந்து ஜுவல் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்போது பாடி பார்ட்டுக்கு ஒரு சின்னதாக லைன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாடியோட அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாடி வந்துட்டு நம்ம ஹெட் பார்ட் எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அதே சேம் அளவுக்கு கீழே வந்ததுன்னா ஓரளவு ஓகேவாக இருக்கும். இது வந்து பாடியோட அவுட்லைன்.
அகைன் வந்து அதோட ஹேண்ட் வந்து கொடுங்க. இது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் கொடுங்க. இப்போது ஹேண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ திக்னஸில் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஹெட் பார்ட் நம்ம போட்டிருக்கோம்ல அதே சேம் ஈவனாக வந்து பாடி பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹேண்ட் கொடுக்கும்போது ஓரளவு ஈவன் கிடச்சிரும். நமக்கு ஹேண்டில் ப்ளவுஸ் போட்டிருக்கிறது மாதிரி நம்ம 2 லைன்ஸ் போட்டு அந்த ஷர்ட்டுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நான் கீழே வந்து ஆஃப் மட்டும்தான் ட்ரா பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலுமே. நான் இது ஒன் சைடு வந்து டாட் வச்சுருக்கேன், ஒன் சைடில் வந்துட்டு பாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த லைன்ஸ் போட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட விஷ் தான். இதெல்லாம் க்ரியேட்டிவாக அந்த ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் போட்டுட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஃபுல்லாக ஸ்பைரல் அந்த மாதிரி ஃபில்லிங் கொடுப்போம்ல அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ துப்பட்டா கொடுக்கும்போது 2 சைட்லேயும் ஒரு சின்ன கர்வ் லைன் கொடுத்தோம்னா துப்பட்டா வந்து க்ரியேட் ஆகிடும். நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ்லாம் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைன் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். போல்டாக வந்து ட்ரா பண்ணி அவுட்லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ஃபிகர்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஹேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி க்ரோமும் வந்து பார்த்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக எல்லாராலுமே ட்ரா பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரூம் ஃபேஸ்க்கு அதுவும் நல்லா ஈஸியாகவே நான் சொல்கிறேன் பாருங்கள். சின்னதாக தான் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அந்த ஆஃப் சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு கர்வ் லைன், அந்த கர்வ் லைன்லேருந்து ஃபேஸோட அவுட்லைன் ஒரு சின்ன பெண்ட் பண்ணி அதே மாதிரி நோஸ் க்ரியேட் பண்ணணும். அண்ட் வந்து லிப்ஸும் அதே மாதிரி தான். இப்போது ஜா லைன் பாருங்கள். ஜா லைன் நாங்கள் வந்து கிட்டவே முடிச்சிட்டோம் இல்லையா, இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எல் மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி ஐஸ் அண்ட் அந்த விங் லைன் வந்து ரொம்ப ஷார்ப் பண்ணாமல் மைல்டாக கொடுத்துக்கோங்க. கேர்ளுக்கு வந்து நல்லா ஷார்ப்பன் இருக்கலாம். பாய் போடும்போது நம்ம ஷார்ப் வந்து தேவையில்ல. இப்போது சைட்லேயும் ஒரு சின்ன கர்வ் லைன் கொடுத்து அவுட்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நம்ம வந்து க்ரூம்ன்றதுனால அந்த இதெல்லாம் வைப்போம் இல்லையா, பியர்டெல்லாம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மேலே வந்து ஹெட் பார்ட்டுக்கு கேப் வந்து கொடுக்கணும். கேப் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கைட்லைன் மேக் பண்ணிக்கோங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி. அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஹெட் கேப் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன மேங்கோ ஷேப் வந்து இந்த எட்ஜில் கொடுத்துட்டு அந்த கார்னர் கொடுத்துட்டு இப்போது அந்த கேப் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒரு 2 கர்வ் லைன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸில் சின்னதாக ஒரு லைன் கொடுத்து ஸ்பைரல் மேக் பண்ணி அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு 2 or 3 வந்து அங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு கொடுத்துக்கோங்க. இந்த கேப் கொடுத்தாச்சு. அண்ட் வந்து டவுன் பார்ட் வந்துட்டு இது மாதிரி நெக் வந்து எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள். நம்ம ஜா லைனில் சென்டரில் அண்ட் வந்து இங்கே கேப் வந்து ஃபினிஷ்டாக இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து நெக் பார்ட் வந்து ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். இது வந்து நெக் பார்ட்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கிறது. ஷர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளாக தான் டிசைன் பண்ணிக்கணும். பிரைட் மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஹெட் பார்ட்டை விட லைட்டாக வெளியில் வந்தால் போதும். பாடி பார்ட்டுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் போடுங்க. ஒரு 2 சைடும் இந்த மாதிரி ரொம்ப கர்வ் லைன் கொடுக்க வேணாம், ஷார்ப் லைனே கொடுக்கலாம். ஷர்ட் வந்து ஓரளவு ஷார்ப்பாக தான் கிடைக்கும். ஒரு சைடு வந்து துப்பட்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு வந்துட்டு ஹேண்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுத்து வேரியேஷன் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். துப்பட்டாவை ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம மெஹந்தியில் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பென்சிலில் ட்ரா பண்ணதை அப்படியே நம்ம வந்து மெஹந்தியில் ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து மேக் பண்ணிவிட்டு இப்போது ஃபேஸோட ஃபீச்சர்ஸை வந்து ட்ரா பண்ணலாம். நோஸ் அண்ட் லிப், அதுக்கப்புறமா ஜா லைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு எல் மாதிரி கொடுக்கணும். இந்த சைடில் நம்ம ஹெட் பார்ட்டை இதோட ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு பெண்ட் பண்ணி ஒரு லைன் கொடுத்தாச்சு. உள்ளுக்குள்ளே ஐஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் அண்ட் அந்த ஐஸ்க்கு ஒரு சின்னதாக ஒரு கர்வ் லைன் கொடுத்து ரொம்ப விங்ஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொடுத்துக்கோங்க. இப்போது பியர்டுலாம் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம்.
இப்போது பியர்ட் போடும்போது பாருங்கள், போல்டாக ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஷேடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியலாக தெரியாத மாதிரி இருக்கணும். மேலே ஒரு சின்ன மேங்கோ ஷேப் வந்து கார்னரில் ட்ரா பண்ணிவிட்டு கைலைன் மேக் பண்ணி நம்ம கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம கேப் வந்து இருக்கணும். இதுதான் கேப்போட அவுட்லைனுக்கு ஒரு கைலைன் மேக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி போடுங்க. ஹெட் பார்ட்டில் கேப் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கேப்பெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட விஷிங் என்னவோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்து லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் என்ன டிசைன் பண்ணாலும் நெகட்டிவ் ஃபீலிங் அந்த மாதிரி லைக் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போது பாடி பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாடி பார்ட் கொஞ்சம் ஷார்ப்பாகவே கொடுங்க. ரொம்ப கர்வ் பண்ணி கொடுக்காம லைட்டாக ஷார்ப்பன் பண்ணியே கொடுங்க. இது வந்து ஹேண்டை ஹைலைட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு கர்வ் லைன் கொடுத்து அதை வேரியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஒரு சைடு வந்து துப்பட்டா வரும், அதனால் ஹேண்டோட அவுட்லைன் வந்து தேவையில்லை. துப்பட்டாவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேடிங்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். லைக் துப்பட்டா நமக்கு ஒரு மாதிரி இப்படி ஸ்லாண்டிங்காக வந்திருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதோட ஷர்ட்டுக்கு நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபில் கொடுத்து அதுக்கப்புறமா ஃபில்லிங் கொடுத்து நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஷர்ட்க்கு வந்து நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சேம் சைடு அந்த துப்பட்டாவுக்கும் அதே மாதிரி பார்டருக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். அண்ட் துப்பட்டாவை தனியாக வேரியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு சின்னதாக லைன் போட்டு அதை டிவைட் பண்ணி காமிங்க. எது நம்ம போடுறோம் அப்படின்னாலும் அதை கொஞ்சம் டிவைட் பண்ணி காமிச்சா தான் அது கொஞ்சம் தனியாக தெரியும். ஒரே மாதிரி எல்லாமே இருக்கக்கூடாது. இப்போ நான் சின்னதாக ஒரு லைன் போட்டு இதை டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்லேயும் அதே மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் வேரியேட் பண்ணி காமிக்கும் போது அது துப்பட்டா தனியாக தெரியுது நமக்கு இல்லைங்களா, அது மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது கேப்க்கு வந்துட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து ஃப்ளார்ஸ் அந்த மாதிரிலாம் மேக் பண்ணி நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கலாம். கேப் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம இப்போ ஃபுல் ஹேண்ட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டு மட்டும் நம்ம பாமில் போட்டுட்டு ஃபுல் ஹேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் போடும்போது ஒரே ஒரு ஃபிகர் வந்து பென்சிலில் அண்ட் அகைன் போடுறது எல்லாமே மெகந்தியில் போடணும். 5 டைம்ஸ் போடுங்க. நான் ஒரு A4 ஷீட்டில் தான் 2 ஹேண்ட் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேப்பர்லேருந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த பேப்பரை அவுட்லைனாக வச்சு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 ஹேண்டும் ஒரே A4 ஷீட்டில் வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம இதில் தான் வந்து டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலஃபண்ட் ஸ்டார்ட்அப் வந்து போட்டுக்கலாம். எலஃபண்ட்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த லைனுக்குள்ளே சின்னதாக தான் போடணும். ஏன்னா நம்ம ஒரு A4 ஷீட்டில் 2 ஹேண்ட் போட்டிருக்கோன்னும் போது ரொம்ப குட்டியாக தான் ஸ்பேஸ் இருக்கும். ரொம்ப சின்னதாக போடுங்க. நம்ம போடுற எல்லாமே டீட்டெயில்டாக தெரியணும். தெரிகிற மாதிரி இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக போடுறோன்னா அது மேலவே போட்டு தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவு நல்லா தெரிகிற மாதிரி போடுங்க. நீங்கள் முடிச்சுட்டு அதை பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கணும். அதுதான் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ப்ரொஃபெக்ஷனை அதில் தான் தெரியும். ஓகேங்களா? அதனால் பொறுமையாக பேப்பரில் தான் போடுறோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ஒரு பிரைட் அட்டென்ட் பண்ணும்போது என்ன சின்சியர் கொடுப்போமோ அதே மாதிரி பொறுமையாக போடுங்க. யூஸ்வலாக நம்ம எலஃபண்ட் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு எலஃபண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எலஃபண்ட் பாருங்கள், 2 சைடுமே கரெக்டாக ஈவன் பண்ணி ஸ்பேஸ் இல்லாமல் போட்டிருக்கேன். இன்னும் நமக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப பெருசாக போட்டு அந்த லைனுக்கு வெளியிலலாம் போகக்கூடாது. இப்போ ஹேண்ட் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்னா நம்ம அந்த ஸ்பேஸ்லேயே போடுவோம் இல்லையா, அதே மாதிரி மீன் பண்ணி தான் போடணும். ஒரு எலஃபண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டேன். உள்ளுக்குள்ளே உள்ள ஷால்லாம் இப்போ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா டைல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே வந்து அம்பரில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்பரில் பண்ணும்போது சென்டரை மெயின் பண்ணி ஒரு டாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சைடில் போட்டோம்னா நல்லா இருக்காது, சென்டராக போடணும். அதுக்காக தான்
இந்த சென்டருக்கு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் ஒரு கர்வ் லைன் இந்த மாதிரி கொடுத்து சென்டரில் கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு டாட் ஃபிக்ஸ் பண்ணி அம்பர்லாவோட அப் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கிடைக்கும் நமக்கு. போடும்போது ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி போட்டுட்டு கரெக்டாக இருக்கும்போது கூட நீங்கள் டார்க்காக நாங்கள் போல்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஸ்டெம்ப் கொடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டெம்ப் வந்து கரெக்டாக எலஃபண்ட்டோட சென்டரில் வர்ற மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஒரு சின்னதாக ஒரு டாட் அப்படி இல்லைன்னா ஒரு ஒயின்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கணும். இப்போ ஒவ்வொரு கர்வ் லைன் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த சென்டருக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இது மாதிரி டபுள் லைன் மேக் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுங்க, ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்கும். கீழே இருக்கிற அந்த இடத்துக்கிட்ட டாட் அப்படி இல்லைன்னா ஒரு திலகம் ஷேப் வந்து ஒயின்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கும்போது ஃப்ளார்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் வந்து கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து என்ஹான்ஸ்டாக தெரியும். இந்த மாதிரி ஃப்ளார்ஸை கொஞ்சம் பெருசாக போட்டு கேப்பே இல்லாத மாதிரி போட்டுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. எலஃபண்ட்டோட ஷால் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஷால் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன டிசைன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு கிரிட் மட்டும் கொடுத்துட்டு லைன்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே டாட் மேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது இதுக்கு ஷாலோட அவுட்லைனில் ஹம்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் டாட் மட்டும் மேக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரேண்டமாக இந்த மாதிரி டாட் மட்டும் மேக் பண்ணிக்கிறேன். ஹம்ஸ் கொடுக்க ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால. எலிஃபண்ட்டோட நெக்கில் நெயில்லாம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெயில் வந்து இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து நெயில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட இயர்கிட்ட லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அம்பர்லாக்கும் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போது கீழே வந்துட்டு லைன்ஸ் போட்டு அந்த எலஃபண்ட் வந்து அந்த லைனில் ப்ளேஸ் ஆகியிருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஸ்டீஸ் கொடுத்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். லைன்ஸ் மேலே ஹம்ஸ் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஹம்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த லைன் வந்து ட்ரா பண்ணி ஹம்ஸ் வந்து கரெக்டாக அந்த எலஃபண்ட்டில் டச் ஆகிற மாதிரி கொடுங்க. எலஃபண்ட் வந்து அந்த ஹம்ஸ் மேலே வந்து ப்ளேஸ் ஆகியிருக்க மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். கீழே போட்டிருக்க டபுள் லைன் போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு சிங்கிள் லைன் நான் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். சிங்கிள் லைன் ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்வஸ்தி போடுவோம்ல அந்த பார்டர் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அகைன் சொல்கிறேன், ஹம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஓரளவு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அன்ஈவன் கொடுக்காதீங்க. ரொம்ப ஹைட் அண்ட் வேரியேஷன் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த டிசைன் ஃபாலோ பண்ணும்போது ஓரளவு கிராஸாக போகிறதுக்கு அது கூட சான்சஸாக இருக்கும். ஹம்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு லைனை நீங்கள் கிராஸாக போட்டுருவீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஸ்வஸ்தி பார்டருக்கு வந்துட்டு போல்டாக லைன்ஸ் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை நல்லா போல்டாக என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்வஸ்தி பார்டர் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு வெட்டிங் அந்த மாதிரி பிரைட்க்கெலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்வஸ்தியோட பார்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து எலஃபண்ட் போடுவோம்ல, அந்த பேபி எலஃபண்ட், அதெல்லாம் வச்சு பார்டர்லாம் க்ரியேட் பண்ணலாம். நமக்கு ஸ்பேஸ் இல்லை, கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் போடுறேன். ஹேண்டில் போடும்போது நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். எந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே கலசம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் சர்க்கிள் வித் டாட் வச்சு நம்ம ஃபில்லிங் கொடுப்போம் இல்லையா, அது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு பார்ட் டிவைட் பண்ணிவிட்டு இது உள்ளுக்குள்ளே வெட்டிங் நாட் வந்து போட போகிறோம். வெட்டிங் நாட்க்கு சென்டரில் ஒரு ஓவல் ஷேப் ஒரு 3 டைம்ஸ் வந்து போட்டிருக்கேன். பேராக இருக்கிற மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து 2 டாட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த துப்பட்டா வந்து ட்ரா பண்ணுங்கள். இது ரெண்டும் நாட் பண்ண மாதிரி போடுறதுக்கு மேலே ஒரு சின்ன போவும் கீழே வந்து அந்த இது வந்து சல்வார் வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். மேலே வந்து சின்னதாக போ வந்து கொடுத்துக்கணும். ஷால் வந்து உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன் சைடு வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ரஃப்பாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன் சைடு ஃபுல்லாக
லைன்ஸ்குள்ளே ரேண்டமாக டாட் வந்து மேக் பண்ணிக்கிறேன். அகைன் இன்னொரு சைடு சின்ன சின்னதாக ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுற ஃபிகர்ஸே ரொம்ப குட்டி குட்டியாக தான் ட்ரா பண்ணுறோம். அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே போடுற டிசைன் வேரியேஷன்லாம் ரொம்ப சின்னதாக போடணும். அண்ட் சேம் டைம்ஸ் அது கொஞ்சம் வேரியேஷன் தெரியணும். பார்க்கும்போது நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிகிற மாதிரியும் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் நான் ஃபைனாக ஷேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். நல்ல லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுப்போம் இல்லையா, அதை நல்லா அழகாக ஈவனாக கொடுத்துக்கோங்க. இப்போது பாமில் ஒரு சைடு வந்து பிரைடோட ஃபேஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அகைன் வந்து க்ரோம் அந்த மாதிரி 2 இதுலையுமே ட்ரா பண்ண போகிறோம். பிரைட் ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே தான் ட்ரா பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் போட போகிறோம். ஏன்னா இதில் வந்துட்டு நமக்கு மிஸ்டேக் ஆகிடும்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து போட்டுட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த பேப்பர்ஸும் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் 1 or 2 டைம்ஸ் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 டைம்ஸ் ரெக்கார்ட்ஸ்லேயும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் போடுங்க. லாஸ்ட் ஃபோட்டோலாம் அந்த ஃபிகரில் என்னெல்லாம் ட்ரா பண்ணோமோ அதை அப்படியே மறுபடியும் ட்ரா பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் எதுவுமே வேரியேஷன்லாம் இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து துப்பட்டா மட்டும்தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஹெட் பார்ட், அந்த ஹேர் பன், இது எல்லாமே அழகாக பண்ணிக்கோங்க. ஹேர் பேண்டில் ஃப்ளார் மாதிரி போட்டு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஹெட் பார்ட்டில் நம்ம டிக்காவுக்கு ஒரு பேஸ் லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லைனில் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஸ்கொயர் ஷேப் போட்டு ஃப்ளார் மாதிரி மேக் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் போட்டு அந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி மேக் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் ஃபேஸ் எல்லாம் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிகர் வந்து எக்ஸ்ட்ரா துப்பட்டா மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா துப்பட்டாவுக்கு எந்த டிசைனும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு டாட் மட்டும் ரேண்டமாக வந்து வச்சுக்க போகிறேன். இல்லை துப்பட்டாவுக்கு டிசைன்ஸ் எதுனா பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபில்லிங்க்கெலாம் கொடுத்தா கூட இன்னுமே நல்லா தான் இருக்கும். நான் ஃபுல்லாக ஷேடிங் ரஃபாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரேண்டமாக டாட் வந்து இந்த மாதிரி டாட் மட்டுமே இருக்குது. வேறு எதுவுமே நான் டிசைன் பண்ணலை. இதுவே தனியாக நமக்கு ஹைலைட்டடாக தான் தெரியும். இப்போது துப்பட்டாவை நம்ம போல் லைன் போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஃபில்லிங் கொடுத்துக்க போகிறேன். ஒரு சர்க்கிள் வித் டாட் அண்ட் வந்து ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம். அந்த ஃபில்லிங் தான் வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இப்போது நம்ம இந்த ஃபிகருக்கு அவுட்லைனில் ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஃபில்லிங் வந்து கொடுத்தாலுமே இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும். நான் போடலை, நீங்கள் போட்டு மேக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் தனியாக தெரியும். ஆல்ரெடி துப்பட்டா இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. துப்பட்டா இல்லைன்னா நமக்கு ரொம்ப எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். தனியாக தெரியாத ஒரு லைன் போட்டு அதை கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி 2 சைடுமே ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஃபிங்கர்ஸ்லாம் நமக்கு யூஸ்வலாக டிசைன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் சேம் டிசைன்ஸும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ்க்கும் நம்ம வேறு வேறு டிசைன்ஸ் போடுறதுனாலுமே போடலாம். உங்களோட விஷ் தான். ஃபிங்கர் டிசைன்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதிலிருந்து நீங்கள் சேம் டிசைன்ஸ் போடுறதுனால முக்கியம் வந்து வேரியேஷன் போடுறது. நான் வந்து உங்களுக்காக வேறு வேறு டிசைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த டிசைன் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் போடும்போதெல்லாம் யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் நான் வேறு வேறு போட்டிருக்கேன். அண்ட் சேம் டிசைன்ஸ் கூட நீங்கள் போடலாம். இந்த ஃபிங்கரில் சிக்ஸாக் லைன்ஸ் போட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளே டாட் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸும் ஃபில்லிங் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒனுக்கு ஃபில்லிங் டிசைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபிங்கர் டிப் எல்லாமே ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். 2 ஹேண்ட்லையுமே ஸ்டார்ட் அப் வந்து ஒரே மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் வேரியேஷன் உங்களுக்கு போடுறதுனால ப்ராக்டிஸ் செக்ஷன் தானே, அதனால் நான் வேறு வேறு போடுறேன். ஆனால் நம்ம ப்ரைடுக்கெல்லாம் போடும்போது 2 ஹேண்ட்லையும் ஸ்டார்ட் அப் மட்டுமாவது ஒன்றா போடுங்க. உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ் வந்து சேமாக போடலாம், இல்லை டிஃப்ரெண்ட்லையும் போடலாம். அது வந்து அவங்களோட விஷயம் அந்த மாதிரி பார்த்து. ஆனால் ஸ்டார்ட் அப் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன்றதுனால நான் ஸ்டார்ட் அப்புக்கு இப்போது 2 பேபி எலஃபண்ட் போட்டு சென்டரில் அந்த அம்பர்லா வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது கீழே டபுள் லைன் மேக் பண்ணி ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பிக் சைஸில் ஹம்ஸ் கொடுத்து உள்ளுக்குள்ளே டியர் ட்ராப்ஸ் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஈவன் டாட் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். இந்த பிக் சைஸ் ஹம்ஸ்க்கு நம்ம ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி உள்ளுக்குள்ளே போல்டாக க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணி ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன்.
ஈவன் சிங்கிள் லைனுக்கு அப்புறமா ஹம்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே சிம்பிளாக ஒரு விநாயகர் வந்து ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் வந்து ஈஸியாக எல்லாருமே ஈவனாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இது போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்ச் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். சென்டரை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி 2 கர்வ் லைன் கொடுத்து ஆர்ச் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது உள்ளுக்குள்ளே எப்படி வந்து ஃபில் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபைனாக குட்டி குட்டியாக லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ரேண்டமாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டாட் வந்ததில் மேக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து டாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வேறு ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கறதுனாலுமே கொடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக தான் இருக்கும். இப்போ ஆர்ச்சோட அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். கீழே 2 லைன் 2 or 3 லைன்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த விநாயகர் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட்டில் ட்ரா பண்ண போகிறோம். ரிவர்ஸில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மேலே இருக்கிற அந்த ஸ்பைரல் வந்து மேலே இருக்கிற மாதிரி மேக் பண்ணுவோம். அது அப்படியே கீழே வர்ற மாதிரி மேக் பண்ண போகிறோம். மிரர் இமேஜ் மாதிரி கீழே வர்ற மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே ஒரு லைன் ஆஃப் சர்க்கிள் மேக் பண்ணி அதுக்கு மேலே திலகம் ஷேப் வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 2 சைஸ்லையுமே அந்த மூனோட ஆஃப் மூன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழோட லெக் பார்ட்டுக்கு ஒரு சின்னதாக அந்த திலகம் ஷேப் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி நல்லா கர்வ் பண்ணி கொஞ்சம் பெருசாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே வந்து நல்லா ஷார்ப்பாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே 2 சைடும் கொடுத்துக்கோங்க. சைஸ் வந்து ஓரளவு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரா பண்ண தெரியாதவங்கலாம் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணால் கூட ரொம்பவே ஹைலைட்டடாக தெரியும். உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ் எதுவுமே நம்ம ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன ஷேப்லாம் கொடுத்துருந்தோமோ அது எல்லாத்துக்குமே அப்படியே ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம போட்டிருக்க ஒவ்வொன்று கூடயும் மெர்ஜ் ஆகிடக்கூடாது. உள்ளுக்குள்ளே மட்டும்தான் ஃபில்லிங் கொடுத்துருக்கணும். நம்ம அடுத்தடுத்த டிசைனுக்கு இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்து தெரியாது. அது பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபில்லிங் கொடுங்க. அந்த ஷேப்குள்ளே மட்டும் ஃபில்லிங் கொடுங்க. இப்படி ஃபில்லிங்க்கு அப்புறமா கேப் வந்து நமக்கு தெரியணும். அவ்வளோதான். ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. நெக்ஸ்ட்டு ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப எம்டியாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 டாட் அதை வந்து திலகம் ஷேப் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கணும். ஆனால் ப்ளஸ் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் நல்லா எலகண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமாக எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறமா டாட் வந்து மேக் பண்ணி டாட்டை கவர் பண்ணி 2 டாட்டை கவர் பண்ணி இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த கர்வ் லைன் கொஞ்சம் போல்டாக வந்து மேக் பண்ணிக்கிறேன். டாட் வச்சுட்டு 2 டாட்டை கவர் பண்ணுற மாதிரி கர்வ் லைன் போல்டாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். கீழே வந்துட்டு 2 தூள் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்க மாதிரி போட்டுக்கலாம். வெட்டிங் எலமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஸ்பேஸில் எவ்வளோ போட முடியுமோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ரொம்ப குட்டி குட்டியாக 2 தூள் வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்க மாதிரி போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அகைன் வந்து கொஞ்சமாக கேப் கொடுத்து லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் லைன் போல்ட் லைன் கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் போட்டு நம்ம பார்டர் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். உள்ளுக்குள்ளே டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாமில் க்ரூமோட ஸ்பேஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், 5 டைம்ஸ் மட்டும் நீங்கள் ரெக்கார்டில் ஃபேஸ் ட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு ஸ்பேஸ் வந்து ரைட் சைடில் 5 டைம்ஸ் அண்ட் வந்து ஒரு 5 டைம்ஸ் லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆனால் இப்போது ரைட் சைட் ஸ்பேஸிங்கில் நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து வரணும். அப்போ போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே 2 சைடுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஒரே ஒரு சைடு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் 2 சைடுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது லெஃப்ட் சைடில் போட்ட எல்லாத்தையுமே அப்படியே நம்ம மாற்றி ரைட் சைடாக ஸ்பேஸ் பண்ணுற மாதிரி போட போகிறோம். அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி சேம் மெத்தட் தான், அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த ஃபிகருக்கு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம துப்பட்டா அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆர்னமெண்ட் கொடுக்காததுனால நம்ம ஒரு ஃபில்லிங் கொடுக்கும்போது எல்லாம் சேமாக ஒரே மாதிரி மர்ஜ் ஆகிடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு சைடில் இருக்கிற கேப்ஸை வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறமா ஃபிங்கர் டிசைன்ஸும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்ஸ்லேயும் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ஃபிங்கரில் ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 2 இதையுமே நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறமா எனக்கு உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து நீட்டாக சென்ட் பண்ணிவிடுங்க. வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் சென்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட நேம் அண்ட் வந்து என்ன பிளேஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ஊர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களோட அட்ரஸ் வந்து டீட்டெயில்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் லைக் வந்து ஆதார் கார்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறமா உங்களோட ரெக்கார்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிடுங்க. கம்மிங் ஃப்ரைடே வந்து கொரியர் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்குள்ளே ரெக்கார்ட் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நான் கொரியர் வந்து பண்ணிவிடுவேன். ஏன்னா கொரியர் பண்ணும்போது இதுவும் சேர்த்து நான் பண்ணிட முடியும். எனக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து சென்ட் பண்ணுவேன். அப்போ கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். உங்களால் எப்போ ஃபினிஷ் பண்ண முடியுதோ அப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் யாருமே நான் ஃபோர்ஸ் பண்ணலை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதுமே ஷேர் பண்ணுங்கள். எத்தனை டவுட்ஸ் இருக்குன்னா குரூப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகாது. நான் உங்களுக்கு டெய்லியுமே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் நான் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். And all the best to every future Hana artist. Bye bye.